காவிரி ஆற்றில் திருவிழாவிற்காக புனித நீர் எடுக்க சென்ற 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் மணல் சரிந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள சவரிமேடு கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்து வருகிறது. இத்திருவிழாவின் ஒரு பகுதியாக ஞாயிறன்று பால்குட உற்சவம் நடக்க இருந்தது. இதற்காக காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் எடுக்க கிராம மக்கள் சென்றனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் திருச்சி பெருகமணி பகுதியில் ஆற்றின் நடுவில் பொக்லைன் உதவியுடன் மணல் அகற்றப்பட்டு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டது. அந்த பள்ளத்தில் ஊற்று நீர் ஊறி குளம் போல் நின்றது. ஆற்று பள்ளத்தில் பக்தர்கள் புனித நீர் எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்று மணல் சரிந்து பள்ளத்தில் விழுந்தது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்தனர். அவர்களை காப்பாற்ற பொதுமக்கள் முயன்றனர். மணலில் சிக்கி ஆபத்தான நிலையில் இருந்த 4 பேரை பெருகமணி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் அந்த 4 பேரையும் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி உமாதேவி, அவரது மகள் தீபா, உறவினர் ஜீவானந்தம் மற்றும் பிரவீனா ஆகியோர் பரிதாபமாக பலியாயினர். எங்க ஊர் திருவிழா இந்த வாரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நாங்க ஆட்டுக்கு தீர்த்தெடுக்க வந்தோம். மணல் ரீச்சினால அதுல குழந்தைங்க இறங்கி இருக்க மாட்டேங்குது. குழந்தைங்க தண்ணியில உள்ள ஆழத்துல உள்ள போயிருச்சு. சரின்ட்டு நாங்க குழந்தைங்கெல்லாம் தூக்கிவிட்டு பெருமணி ஜிஹெச்சுக்கு வந்தோம். ஜிஹெச்சுக்கு வந்தோம்னா ஜிஹெச்ல டாக்டரே கிடையாது. டக்குன்னு திருச்சி கூட்டு வந்தோம். இங்க எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒரே நேரத்தில் 4 பேர் ஆற்று மணலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.